அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இதில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, அக்கீதா அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்கீதா அப்படிங்கிறது ஷியாக்கள்னா என்ன, அஹ்லு சுன்னானா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அக்கீதா அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷியாக்கள்னா யார், என்ன பிரிவுகளாக இருக்குது, 2 பிரிவுகள் என்னென்ன, ஹவாரிஜ்னா யார், ஷியாக்கள்னா யார், எதனால எப்படி என்னன்னு சொல்லி ஒரு கிளியராக உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் எளிதாக புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன். சரி, இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷியாக்களின் சதித்திட்டம். ஷியாக்கள் அப்படிங்கிறது எங்கெங்கே, இந்த பாகிஸ்தான் அப்போ சைடு சரி, ஈரான் இங்கிட்டு இருக்கிற சைடுனா என்னென்னா, இந்த ஷியாக்கள் ரொம்ப அதிகமாக ஷியாக்கள் அப்படின்னா என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹுவின் தூதராக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யார் தான் அவங்க அல்லாஹுவின் தூதராக அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னா, அலி ரலியல்லாஹு தான் தூதராக ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது ஹசன் ரலியல்லாஹ் அவங்க தான் முஆவியா அலி அவர்களுக்கு ஏற்பட்ட சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத குஃபா நகர் ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதாக கூறி இறுதியில் கொடிய அரசன் இப்னு ஷயத் என்பவனிடம் மாட்ட வைத்து நடுக்கடலில் தத்தளிக்க விட்டு அவர்களையும் கொலை செய்தனர். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து அலி ரலியல்லாஹு காலத்தில் அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்திருவான். கொலை செய்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா, அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்ததுன்னு பார்த்தா இவர் தான். யார், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். யார் அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சாங்கன்னா, இப்னு முல்ஜின் அப்படிங்கிறவன் தான் அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா, இப்போ ஹசன் ரலியல்லாஹ் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவங்க காலத்துக்கு அப்புறம் அடுத்து ஒருத்தவங்க வரணும்னா அதான் ஹசன் ஹுசைன். அதில் ஹசன் சொல்கிறவங்க ஃபாத்திமா அவங்களுடைய முதல் மகன். அப்படின்னா யாருன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்தது. ஃபாத்திமா யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள். இவங்களுக்கு 2 பேருக்கு பிறந்தது தான் ஹசன். அவங்க அவங்க கையில் இந்த ஆட்சி போச்சு. அப்போ அவங்க என்ன, இங்கே இவங்க கைக்கு போச்சுன்னா அவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியாக்கள் தான். ஓகேங்களா? அப்போ எல்லாருமே அந்த ஷியாக்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருந்தாங்க. ஆனால் ஹசன் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் சமாதானமாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆட்சியை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா முஆவியா அப்படிங்கிறது யாருன்னா, இவங்க வேற ஒரு, நம்ம ஈஸியாக புரியும்னா வேறு ஒரு சாதி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த காலத்துலேருந்து ஷியாக்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆட்சி திடீர்னு முஆவியா அப்படின்னா அவங்களோட இது என்னவாயிரும், ஷியாக்கள்லேருந்து முஆவியா அப்படின்னு மாறிடும். ஆனால் அவங்க ஷியாக்களுக்கு ஷியாக்கள் அப்படிங்கிற பேர் தான் இருக்கணும். ஆனால் முஆவியா அப்படிங்கிற பேர் அவங்க பிடிக்காத காரணத்துக்காக அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு ஷியாத் என்பவரோட ஒரு கொடுங்கோல் அரசன் அவன்கிட்ட போய் மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டு ஷியாக்கள் அவங்களுடைய மக்களே என்ன செஞ்சிருவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொலை செய்திருவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறோம், நடுக்கடியில் தத்தளிக்க விட்டு அவர்களையும் கொலை செய்தனர். இதற்காக பரிகாரம் தேடி முஹர்ரம் 10 இதற்கு இன்னும் வர பரிகாரம் தேடுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் முஹர்ரம் 10 என்னென்னா அல்லாஹு நாடி நோன்பு வைக்கிறாங்க. சில ஷியாக்கள் அங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பரிகாரமாக என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு துக்க நிகழ்வாக வச்சு இன்று வரை பக்தி பரவசத்தோடு தம்மை தாமே வகுத்துகின்றார்கள். அப்படின்னா கொலை செய்த யார், ஷியாக்கள் தான் அலி ரலியல்லாஹு அவங்களையும் கொலை செஞ்சாங்க. யார், ஹசன் அவங்களையும் கொலை செஞ்சாங்க. அவங்கள நாங்கள் பண்ணது தப்பு, அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக செய்யணும்னு சொல்லி இன்று வரை முஹர்ரமில் தீ குளிக்கிறது, தன்னை தானே வருந்திக்கிறது, இப்படின்னா பரிகாரம் செய்கிறாங்களாம். அப்படின்னா அல்லாஹ் இப்படிப்பட்ட பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹுவிடம் நேரடியாக நம்மளே போய் நம்ம கோயில் குளம் அப்படி இப்படின்னு போய் பரிகாரம் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த நிமிஷத்துக்கு கூட யா அல்லாஹ் நான் தேவை உடையவன், யா அல்லாஹ் நீ
தேவையற்றவன் அல்லா, என்னுடைய தேவையை பண்ணி அல்லா அப்படின்னு சலவாத்தை சொல்லி அல்லாஹ்விடம் இரு கைகளை ஏந்தினா அல்லா எங்கே இருந்தாலும் சரி நம்மளுடைய துவாவை அல்லா செவி உற்றவனாக தான் இருக்கிறான். எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறானா, நீங்கள் தவறுகள் செய்தீனா நான் உங்களை மன்னிக்கிறேன், என்னிடம் வந்து துவா கேளுங்க. அல்லாஹ்விடம் எத்தனை தடவை நம்ம தவறு செய்து அல்லாஹ்விடம் முழு மனதோடு போல நம்மளுடைய தவறுகளை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்க தான் செய்வான். அதனால் நீ மன்னிப்பானா அப்படிங்கிற கேள்வி தான் வேணாம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை மன்னித்தே தீருவான். சரிங்களா? ஸோ நம்ம இருந்த இடத்துலையே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு எளிய மார்க்கம் தான் இது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஷியாக்கள், ஒரு பரிகாரம் சொல்லி தன்னை தானே வைதுனா அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் அது பண்ணி இது பண்ணிதுன்னா அல்லாஹ் நிச்சயமாக தடுத்த ஒரு விஷயங்கள். ஷியாக்களில் இமாம்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இமாம்களை உருவாக்குவாங்க. அது யாருன்னா நமது கலிஃபாக்களை ஷியாக்கள் இஸ்லாமிய தலைவராக கொள்ளவில்லை. மாறாக 12 இமாம்களில் தான் முழு உலகத்திற்கான தலைவர்கள் என்றளிக்கிறார்கள். அப்படின்னா நம்மளுடைய கலிஃபாக்கள் அப்படிங்கிற நம்மளுடைய இஸ்லாத்தை வந்து இது பண்ணுறதுக்காக பரப்புறதுக்கு பல கலிமாக்கள் அங்கிட்டு இங்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. அந்த இதில் 12 பேரை இவங்க உலகத்துக்கே தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா அலி பின் அபுதாலிப் அலி, ஓகேங்களா, ஹசன் பின் அலிர் அலி. இது யாருன்னா எல்லாமே அலிர் அலி அல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்தை தான் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்க. அலி பின் அபுதாலிப்பு, அலிர் அலி அல்லாஹ் அவங்களுடைய அலிர் அலி அல்லாங்கிறது அவங்களுடைய மகன் ஹசன், அப்புறம் அலிர் அலி அல்லாஹ் ஹுசன் 2வது குழந்தை, அப்புறம் ஹுசனுடைய பிள்ளை அலி, அதுக்கப்புறம் அலியோடையது முஹம்மத், அப்புறம் ஜப்பார் பின் முஹம்மதோடையது, அப்புறம் ஜப்பார் மூஷா, அதுக்கப்புறம் என்ன மூசாவுடைய அபுஹுல்லா, அப்புறம் பின் அலி அப்படிங்கிறது அபு ஜஃபார், அப்புறம் என்னது முஹம்மத் அபு ஹசன், அப்புறம் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே பின் அலி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய தந்தையர் பேர். முன்னாடி இருக்கிறது மகன், பின்னாடி இருக்கு தந்தை. இப்போ இங்கே பாருங்களேன், அபுல் காசிம் முஹம்மத் பின் அல் ஹசன் அப்படின்னா அல் ஹசனுடைய மகன் யாருன்னா அபு காசிம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல் மஹதி சிறப்பு பேர். அப்படின்னா அபுல் காசிம் என்ன சொல்லிட்டாங்க, இவங்க தான் மஹதி அப்படின்னா உலக அழியிறப்போ ஈஷா அவங்க வருவாங்க. அப்புறம் யார் ஒரு கொடுகோலன், அவன் பேர் எனக்கு டக்குன்னு வரல, அவன் வருவான். அவனை யார் கொல்லுவாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கொலை செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து மஹதி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா ஈசா அவங்க வந்து நம்ம உலகத்துக்குள்ளே அழியும் போது வரும்போது ஈசாவை வந்து தொழுக வைக்க முடியாது. ஏன் ஈசா நபி வந்து தொழுக வைக்க முடியாதுன்னா ஈசா அப்படிங்கிறது வந்து அவங்க வேற, இது நம்மளுடைய உம்மத்து அப்படிங்கிற பார்க்குறப்போ நமக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுக வைக்கணும். அதனால் ஈசா அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹுடைய உம்மத்து, நான் தொழுக வைக்கக்கூடாது. அதனால் மஹதி அப்படிங்கிறவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தில் இருந்து மஹதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போல தான் இருப்பாங்க. திடீர்னு தான் அவங்க ஆல்ரெடி மக்களாக தான் வாழ்வாங்க. ஆனால் எல்லா மக்களுமே அவங்க மஹதி நீங்கள் தொழுக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த இது நடக்க தான் போகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அபுல் காசிமையே ஒரு மஹதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இல்லை மஹதி. இந்த மஹதி தான் மறுமைக்கான ஒரு அடையாளமான மஹதி அலைஹி வருகை. இதில் கூறப்பட்ட மஹதி தான் இவர் என்கிறார். இந்த கடைசி இருக்காங்க பார்த்தா இவங்க தான் மஹதி அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டுக்கதையில் இருக்காங்க. ஷியாக்களின் நூல்கள் எப்படி நமக்கு நூல்கள் இருக்கோ அப்படி மாதிரி அவங்களுக்கு சில நூல்களை அவங்களாம் வச்சுக்கிறாங்க. எப்படின்னா முஸ்லீம்களின் புகாரி, முஸ்லீம் திருமதி போன்ற நூல்களை எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா அந்த ஷியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம ரீட் பண்ணுற புக்கு எதுவுமே ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம புக்கு ரீட் பண்ணால் தான் அவங்க அறிவுப்பட்டுருவாங்களே. ஆனால் அவங்க அறிவுப்பட மாட்டாங்க. அவங்க அறிவுப்பட இன்னும் நினச்சா நம்ம புக்கு ரீட் பண்ணி அறிவு பெறலாம். ஆனால் அவங்க அறிவு பெறாத ஒரு மக்களாகவே இருக்காங்க. என்னென்னா முஸ்லீம் புகாரி, முஸ்லீம் திருமதி இது போன்ற நூல்களை ரீட் பண்ணாமல் அவர்களுக்கான இமாம்களும் தனியான நூல்களை அவங்களுக்குன்னு ஒரு இமாம்களை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு நூல்களை வந்து கற்பனையிலே வதந்தியும் உண்டு. இவங்களுக்கு வந்து ஒரு கற்பனையிலே பல இதை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய நூல் என்னென்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக அவங்களுடைய நூல் தான். அல் காபி இங்கே பார்த்துக்கோங்க, அல் காபி, அல் கைபா, பஸ்லுத் கிதாப், பிஹாலுர் அன்வார், மில் அத்துல் உசுல், மபாதிஹுல் ஜினா, அல் அன்வாருன்னா, நூருல் அன்வார், கஃபுல் அன்றார், அல் ஹூம் மதில் இஸ்லாமி,
அன்ரஜு நஜு பேரே வாய்க்குள்ளே வராத மாதிரி இருக்கு அவங்களுடைய நூட்கள் எல்லாம். இதெல்லாம் தவறான ஒரு நூல். சரி, அதை எதுக்கு நம்ம ரீட் பண்ண. சரி, அடுத்து வாங்க. இதில் கூறப்பட்டவைகள், இதில் என்னென்ன கூறப்பட்டிருக்குன்னா, குர்ஆனுக்கு தவறான விளக்கம். குர்ஆனுக்கே ஒரு தவறான விளக்கத்தை தான் இருக்கும். பொய்யான ஹதீஸ்கள் தான் இருக்கும். புனையப்பட்ட திக்ருக்கள், அவங்களுக்குன்னு ஒரு திக்ரு வந்து புனைச்சிக்கிருவாங்க இதுதான் அப்படின்னு. சஹாபாக்கள், காஃபிர்கள், அப்புறம் மதம் மாறியோர் என தூற்றுதல், இதெல்லாமே அவங்களோட அபுபக்கர் அலி, உமர் அலி, ஆயிஷார் அலி, இதெல்லாம் அவர்கள் சபித்தல். இவங்க எல்லாம் நம்ம யார் ரொம்ப முக்கியமாக நினச்சவங்க, நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கோமோ, அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து சபிப்பாங்க, சாப விடுவாங்க, திட்டுவாங்க. இந்த ஷியாக்கள் எல்லாமே முத்ஆ திருமணம் அப்படிங்கிற ஒரு திருமணம். இன்ஷால்லா இது நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். அலி ரலியல்லாஹுடைய மிஹ்ராஜ் சென்ற சரித்திரம். ஆனால் ஆக்சுவலி மிஹ்ராஜ் போனது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இவங்க என்ன பேரையே மாற்றி அலி ரலின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே மெஹராஜ் போனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷியா மதத்தை சாரோதர் வழி கெட்ட காஃபிர்கள் ஆவார் அப்படின்னு தனக்கு தானே என்னென்னமோ புதுசாக பல இதை அவங்களே உருவாக்குறது, எல்லாமே உருவாக்குறது ஒரு பித்அத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாக்களின் நம்பிக்கை எப்படின்னா, இமாம்கள் தான் ஆட்சி செய்ய தகுதி பெற்றவர். யார் இமாமோ அவங்க தான் ஆட்சி செய்யணும். குர்ஆனில் அலம் நஷ்ரஹ் என்ற அத்தியாயத்தில் அலி ரலி அவர்களை வசனம் வரும். ஆனால் அதனை மறந்து விட்டார்கள். அந்த என்னென்னா, அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த அலம் நஷ்ரா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் வந்து அலி ரலியல்லாஹுடைய வசனம் வரும். ஆனால் இந்த முஸ்லீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களையே தவறாக சொல்கிறாங்க. எப்படின்னா, அவங்க வந்து இந்த அலி ரலியல்லாஹுடைய இது வர்றதை வந்து இவங்க வந்து மறைச்சிட்டாங்க. அப்படின்னு என்னென்று வரும்னா, அலியே உமது மருமகனாக ஆக்கினோம் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். ஆனால் அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கூற்றை அந்த ஷியாக்கள் வந்து சொல்கிறாங்க. தவாப் செய்யும்போது சன்னி முஸ்லீம் ஒருவர் பட்டுவிட்டல் ஒழு செய்ய வேண்டும். அப்படின்னா சன்னி முஸ்லீம்னா நம்மளுடைய முஸ்லீம், நம்ம சுன்னத்தான முஸ்லீம் இருப்போம் பார்த்தியா, அவங்கள்ட்ட வந்து சப்போஸ் பாவமன்னிப்பு செய்யுங்கிறப்போ சன்னி முஸ்லீம் ஒருவர் வந்து பட்டு விட்டால் வந்து கண்டிப்பாக உழு செய்யணும். மறுமையின் அடையாளமாக அல் மஹதி வருகை, அது அந்த பொய்யான ஒரு இது. எப்படி 12வது இது இருக்குது பார்த்தியா, அவங்க தான் மஹதி அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லுவாங்க. யார் ஒரு பெண்ணுடன் முத்ஆ திருமணம் செய்கிறாரோ அவர் கஃபாவை 70 முறை தவாப் செய்வதற்கு யார் வந்து ஒரு பெண்ணை வந்து முத்ஆ திருமணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 70 முறை வந்து கஃபாவை வந்து தவாப் செய்ததற்கு சமமாகும். முத்ஆ திருமணம் அப்படிங்கிறது இன்ஷால்லா அடுத்து பார்ப்போம். அப்படி பண்ணவங்களுக்கு வந்து 70 முறை வந்து தவாப் செஞ்சதுக்கு சமம். அப்படிங்கிறது யார்? நம்மளுடைய இதில் ஷியாக்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு அறிவற்ற ஒரு இதில் வச்சுருக்காங்க. கஃபாவை சந்திப்பதை விட சிறந்த, நம்ம எது சிறப்பு சொல்கிறோம், கஃபாவை போய் மக்கா அப்படிங்கிற ஒரு போக்குறது தான் மிக சிறந்ததாக நம்ம நினைக்கிறோம். அது நினைக்கிறோம் இல்லை, அதுதான் அல்லாஹுடைய வழிபாடு, அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரியது. ஆனால் இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கஃப்ரு இருக்குது பார்த்தியா, அதுதான் சிறந்தது அப்படின்னு அவங்க தவறாக நினைக்கிறாங்க. ஷியா முஸ்லீம்னது அதாவது சன்னி முஸ்லீம் அப்படின்னா சுன்னத்தை பின்பற்றவங்களை தான் இங்கே சொல்கிறாங்க. சன்னி முஸ்லீம் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பி பின்பற்றி வாழ்வார். இன்ஷால்லா அது நாம தான். எப்படி குர்ஆனு ஹதீஸ் இது எல்லாத்தையும் பின்பற்றி வாழ்பவர்களை தான் சன்னி முஸ்லீம். ஷியா முஸ்லீம் என்றால் அலி ரலி காலத்தால் வாழ்ந்த அறிவிப்பாளர்களின் ஹதீஸை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா ஷியா முஸ்லீம்னா என்னதுன்னா, ஒரு கரெக்டான ஒரு ஆதாரம் இதெல்லாமே இல்லாமல் சும்மா அலி ரலியல்லாஹு காலத்தில் வாழ்ந்த அறிவிப்பாளர்கள் இருப்பாங்களா, அவங்களோட ஹதீஸை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இவங்க தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பொய்யா நம்புகிறாங்க. அதையும் தமக்கு சமமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், பாதமாக இருந்தால் தமக்கு சாதமாக இருந்தால் தான் அதையும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா அதை கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஷியாக்கள் அதிகமாக சன்னி முஸ்லீம்களை கொலை செய்கின்றன. இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஷியாக்கள் முஸ்லீம்கள் வந்து நம்ம சொன்ன அல்லாஹ்வின் படி நம்ம வணங்குறோம் பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட முஸ்லீம்களை வந்து கொலை செய்கிறாங்க அதிகமாக. இன்னும் சன்னி பெண்களை கற்பழிக்கவும் செய்கிறார். சன்னி பெண்ணா சுன்னத்தை பின்பற்றிய பெண்களுக்கு அவங்கள வந்து கற்பழிக்கவும் செய்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஷியாக்கள் தான். நமக்கு ஷியாக்கள் அப்படிங்கிறப்போ நமக்கே தெரியுது, ஒரு மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கிற ஒரு என்ன சொல்ல, அல்லாஹ் தான் அது அறிவான். ஓகேங்களா? இப்போ வாங்க, ஷியாக்கள் வாழும் நாடுகள். ஷியாக்கள் எங்கெங்கே வாழுனா, இலங்கை, அப்புறம் ஈரான், தமிழ்நாட்டில் வடக்கு பகுதியில் தான் அதிகமாக ஷியாக்கள் வாழ்கிறாங்க. அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். யாரை?
முஸ்லீம் சுன்னாவை பின்பற்றி அல்லாஹுவின்படி வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். இந்தியாவில் வடக்கு பகுதியிலும் சவுதி அரேபிய நாடுகளில் வசிக்கின்றன. அங்கேயும் கூட பல இதில் வசிக்க தான் செய்கிறாங்க. மக்களை வழிகெடுக்கும் விதம் எப்படி மக்களை வழி கெடுக்கிறாங்கன்னா, படித்தவர்களை ஒரு மாதிரியும் படிக்காதவர்களை ஒரு மாதிரியும் கூறி வழி கெடுக்கின்ற. படித்தவங்கள்ட்ட போய் இப்படி பேசினா அவங்க வழி கெடுப்பாங்க, படிக்காதவங்களும் இப்படி சொன்ன வழி அப்படி இப்படின்னு பல யுத்திகளை அவங்க ஷியாக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. படித்தவர்களை குர்ஆன் ஹதீஸில் குழப்பம் ஏற்படுத்தி மார்க்கம் படித்தவர்களை ஆதரித்து அவர்களை வழிகெடுக்கின்றன. அப்படின்னா படித்தவங்களை ஹதீஸ் இதெல்லாம் இது பண்ணி அவங்கள வழிகெடுக்கிறாங்க. படிக்காதவர்களை பித்அத் ஆன ஷியாக்களை உயர்த்தி கூறி நம்ப வைத்து வழிகெடுக்கிறாங்க. படிக்காதவங்களை நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தவறாக சொல்லி அவங்களையும் நம்ப வைக்கிறாங்க. ஷியாக்களின் களிமா எப்படி இருக்கும்னா அப்படின்னா, நம்மளுடைய களிமா என்ன? அவ்வல் களிமா தையிபு லாயிலா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. இப்படி இதோடைய பொருள் அப்படின்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அப்படி தான் நம்மளுடைய களிமா இருக்கும். ஆனால் ஷியாக்களினுடைய களிமா எப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்படின்னா அலைஹினா அலி ரலியல்லாஹு அவங்கள தூதராக இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப தவறான ஒன்று. அதுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய வசனத்தில் சொல்கிறான், என்னுடைய இறைவா நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள். அப்படின்னா அல்லாஹுவே இதெல்லாம் ஷியாக்கள் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான். என்னன்னா, என்னுடைய இறைவா நிச்சயமாக என்னுடைய சமூகத்தார் கண்டிப்பாக என்னுடைய சமூகத்தை இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணிப்பாங்கன்னா, முற்றிலும் நம்பாமல் அவங்களுக்குன்னு ஒரு இதை உருவாக்கிக்கிடுவாங்க. அதுதான் என்னது? ஷியாக்கள் முஸ்லீம் தான், ஆனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இதை உருவாக்கிறாங்க. இது மிக மிக ஆபத்தான ஒன்று. இப்படிப்பட்ட இதை நம்ம பின்பற்றவும் கூடாது. அல்லாஹ் வைத்து நமக்கு அறிவையும் ஆற்றலையும் அதுதான் கேட்குறான். அல்லாஹ் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கேன், சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அறிவு உள்ள நம்ம தான் சிந்திக்கணும். ஒரு சிலையிட்ட போய் நம்மளுடைய தேவைகளை கேட்டால் அதை செய்யுமா? அதோடைய தேவைகளை அதால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷனும் தேவை எப்படி அதால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் உணர்ந்து செயல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக ஆற்றிக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.